எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த காணொலியை நான் நேத்தே ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு ஒரு வேலையா வெளியூர் பிரயாணம் போறதுனால இன்றைய பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. பிரைஸ் டு புக் 2.76. ஸோ ஆவாஸ் ஃபினான்ஸை டிஸ்கஸ் பண்ணுறப்பயே இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, 5 டைம்ஸ் புக்கு. ஸோ வேல்யூவேஷன்ஸ் வந்து ரெண்டுமே அதிகமாக இருக்கு. ஆனால் நண்பர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் இதெல்லாம் வந்து நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கிறது, ஸ்ரீராம் ஃபினான்ஸை பற்றி நம்ம பேசணும், அது வந்து ப்ரைஸ் டு புக் 2.5க்கு பக்கமாக இருக்கு, நம்ம த்ரெஷோல்டு வந்து 1.5 தான் செட் பண்ணுவோம் சார், இந்த வேல்யூவேஷன்ஸை ஏன் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிங்க. பெஞ்சமின் கிரஹாம், தென் மார்கன் ஹவுசல், தென் பீட்டர் லென்ஸ் அவங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நல்ல வேல்யூவேஷன்ல நம்ம ஸ்டாக் எடுக்கிறோம், லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணுறோம், 2 to 3 டைம்ஸ் நம்மளுக்கு அப்ரிஷியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆவாஸ் ஃபினான்ஸ், சோழமண்டலம் ஃபினான்ஸ் இது எல்லாமே நல்ல நிறுவனம் தான். பட் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்றதுனால நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க இதை ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாததும் உங்களோட விருப்பம் தாங்க. காஸ்ட்லியான பிசினஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா கிடைக்கும், அவ்வளவுதான். பட் ஒரு குயிக் ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த பேங்கிங் செக்டருக்கு மெட்ரிக்ஸ் ஃபாலோ பண்றீங்கல்ல, அதை கொஞ்சம் மெதுவா அழகா சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதாவது பேங்கிங் செக்டர் அப்படின்னு இல்லைங்க, பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், கோல்ட் லோன் கம்பெனிஸ், தென் மைக்ரோ ஃபினான்ஸ், இது எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ற மெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஒரு 10 to 15 இருக்கணுங்க, பிஇ ரேஷியோ அப்படின்றது. தென் பிரைஸ் டு புக் அப்படின்றது 1.5க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். பட் பெரும்பாலும் நம்ம கன்சிடர் பண்ற எல்லாமே 1க்கு கீழே தான் கன்சிடர் பண்றோம், எக்ஸப்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றத நம்ம க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல, அதாவது க்ரோத் இன்வெஸ்டிங்கா பாக்குறோம். சவுத் இந்தியன் பேங்க், தென் கர்நாடகா பேங்க், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இது எல்லாமே வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்கா பாக்குறோம். அதாவது ரொம்ப ரொம்ப சீப்பான பிரைஸ்ல, புக் வேல்யூல இருந்து ஒரு 40 to 50% ப்ரீமியம்ல இதெல்லாம் நம்ம எடுக்கிறோங்க. பட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் டு புக் தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்றத நீங்க 15குள்ளேயோ இல்ல 1.5குள்ளேயோ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நம்ம ஐசிஐசிஐ லம்பார்ட 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றோம். அடுத்து ட்ரீம் ஃபோக்ஸ் நிறுவனம் பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காருங்க, ஏன் சார் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அதானி டிஜிட்டல், தென் சாம்லைன் கிச்சன், தென் எல்கான் ஹாஸ்பிட்டாலிட்டி, இவங்க எல்லாமே ட்ரீம் ஃபோக்ஸ் கூட போட்டிருந்த கான்ட்ராக்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாவே ட்ரீம் ஃபோக்ஸ்க்கு ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது பெரிய இடத்துல இருந்து மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் நிறைய வருது. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்டர்நேஷனல் பிசினஸ் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து அடிவாங்கும்னு நினைக்கிறாங்க ட்ரீம் ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால இன்னுமே கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். அடுத்து ஜூபிட்டர் வேகன், தென் டிட்டகரா வேகன், இந்த 2 நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டாக்ஸோட ரேலி அப்படின்றது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுங்க. இப்போ எல்லாமே கீழே விழுந்துருச்சு. ஆனா இப்பயுமே ஓவர் வேல்யூல தான் இருக்கு. நிறைய பேர் ஹையர் வேல்யூஷன்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்பயுமே ஹையர் வேல்யூஷன்ஸ்ல தான் இருக்கு. ஜூபிட்டர் வேகன் எடுத்து பார்த்தோம்னா 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டிட்டகரா வேகன் ஒரு 46 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தா பார்க்கலாம். டெட் டு ஈக்விட்டின்னு பார்த்தோம்னா 2க்குமே இருக்குங்க, 0.2க்கு பக்கமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்மால் கேப் நிறுவனங்களுக்கு என்ன ப்ரெஷர் வரும் அப்படின்னா, ஒரு 2-3 குவார்டர் தொடர்ந்து ப்ராஃபிட் நல்லா காட்டுவாங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் உடனே குறைஞ்சிருங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி குறையிறப்ப, ரெவன்யூ குறையிறப்ப ஷேர் பிரைஸ் டமால்னு கீழே விழுந்துரும். ஸோ ஓவர் வேல்யூவேஷன்ல போக வேணாம் அப்படின்றதுக்கு இதுவும் காரணம். அடுத்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற நிறுவனத்துடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்கிறாங்க. இப்பதான் டிட்டகரா, தென் ஜூபிட்டர் வேகன் பத்தி சொன்னோம் இல்லையா, ஒரு பீக் போயிட்டு கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதாங்க திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு லெவல்ல மேல போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கும். இந்த ஸ்மால் கேப் மிட் சைஸ் கம்பெனில இது ஒரு பெரிய ரிஸ்க். நாட்கோ ஃபார்மால நம்ம இப்போ பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரியான ரிஸ்க் இதுலயும் இருக்கும். இதுல திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருக்கும், கீழே வரும். நம்ம 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கப்ப ஃபர்ஸ்ட் டைம் சொன்னோம், அதுக்கப்புறம் அது கடன்னு மேலே ஏறிடுச்சு. ஸோ வெயிட் தான் பண்ணணும். இது கன்சிடரபிள் ரேஞ்ச் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து இபிஎல் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி ஒரு 0.3க்கு பக்கமா இருக்குங்க, 18 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். பேக்கேஜிங் பிசினஸ். ஸோ பேக்கேஜிங் பிசினஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம ஐடிசியிலே போயிடலாங்க. அதுக்கு ஒரு பெரிய டிவிஷனே இருக்கு, பேப்பர்ஸ், போர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடிசியை கன்சிடர் பண்றது சேஃப், டெட் ஃப்ரீ, லார்ஜ் கேப், நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும், ஒரு நல்ல டிஃபென்சிவான எலமெண்ட்டும் கூட. அடுத்து பிர்லா சாஃப்ட் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு, சார் எங்கேயுமே போகாம அங்கேயே நிக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லது தானே, அங்கேயே நின்னா நீங்க 1-2 தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, எவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படின்றதான் கேள்வி. நம்ம ஏற்கனவே 19 or 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல பிர்லா சாஃப்ட்டை கன்சிடர் பண்ணி வச்சிருந்தோம்.
இப்ப விப்ரோ மட்டும்தான் கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்குங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல பிர்லா சாஃப்ட் கீழே வரும் கண்டிப்பா. ஒரு 275-85 ரேஞ்சுக்கே அதை பார்க்கலாம். எப்படி போய் உள்ள மாட்டிட்டு இருப்பீங்க அப்படின்னா அது 52 வீக் ஹைல இருந்து பயங்கரமா கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த நேரத்துல பல்கா போய் உள்ள போட்டோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிருந்த மாதிரி தெரியுதுங்க. பட் இன்னுமே கீழே வரும். அடுத்து ஹேவல்ஸ் இந்தியா பத்தி கேட்டிருக்காங்க. சூப்பரான கம்பெனிங்க, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. பட் வேல்யூவேஷன்ஸ் ஒரு 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். இவ்வளோ வேல்யூவேஷன்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுங்க. அடுத்து அவென்டிஃபர் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி நல்ல கம்பெனி தாங்க, ஒரு 15 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். டெட் ஃப்ரீ கம்பெனி, ஃபுட் பிஸ்னஸ் கம்பெனிங்க. ஸோ ஃபுட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஐடிசியை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மால் கேப்க்கு நிறைய ப்ரெஷர் இருக்குங்க. இப்போ டேரிஃப் வேற 50% டேரிஃப் வேற போடுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ சேஃபர் சைடுக்கு ஐடிசிக்கு போயிடுறது நல்லது. பட் அவென்டிஃபர் நீங்க கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. பட் இறங்கினா ஃபர்தரா கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணி ஆவரேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தான் உள்ள போகணும். அடுத்து டாடா மோட்டார்ஸோட ஸ்பிளிட் பத்தி கேட்டிருக்காங்க. சார் இப்போ வந்து நம்ம ஒரு ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னா அடிஷனலா 2 ஷேர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடைக்காதுங்க. இப்போ ஒரு ஷேர் டாடா மோட்டார்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு 2 ஷேரா கிடைக்கும். ஸோ 1 அப்படின்றது உங்களுக்கு 2ஆ கிடைக்கும். ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள், ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள், 3ஆ கிடைக்காதுங்க. அடுத்து நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் புக் பண்ணீங்க அப்படின்னா 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு எக்ஸெப்ஷன் வந்து இருக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு. நண்பர் என்ன கேட்கிறாரு, நான் வந்து ப்ராஃபிட்டே புக் பண்ணல, நான் வந்து எந்த ஸ்டாக்கை விற்கல, கன்சிடர் பண்ண மட்டும்தான் செய்யறேன், அப்ப நான் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஃபைல் பண்றது நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு டிவிடெண்ட்லாம் வந்துகிட்டு இருக்கும். அடுத்து எஸ்ஜேவிஎன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அது ஒரு 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. காஸ்ட்லியா தான் இருக்கு. உங்களுக்கு பவர் செக்டர் வேணும் அப்படின்னா டாடா பவரை பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு டாடா பவர் போர் அடிக்குது அப்படின்னா டொரண்ட் பவரை பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் நீங்க பார்க்கலாம். சேஃப் டாடா பவர் சைடு போறது. அடுத்து பதஞ்சலி ஃபுட்ஸ் பத்தி கேட்குறாங்க. பதஞ்சலி ஃபுட்ஸ் ஒரு 53 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. நம்மளுக்கு ஐடிசி இருக்கு, சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கு, லார்ஜ் கேப். ஸோ ஐடிசி சைடு போயிடுறது நல்லது. அடுத்து போஷாக் ஃபார்மா அப்படின்ற ஸ்மால் கேப் ஃபார்மா கம்பெனி பத்தி கேட்குறாங்க. 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, பட் டெட் ஃப்ரீ. அதாவது நேற்று நம்ம பேசணும் இல்லையா, சன் ஃபார்மா 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், 52 வீக் லோட இருக்கு. நீங்க போஷாக் ஃபார்மாவை கன்சிடர் பண்றதுக்கு சேஃபா 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல சன் ஃபார்மா கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். நான் சன் ஃபார்மா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லலைங்க. பட் போஷாக் ஃபார்மா தான் வேணும்னு சொல்றவங்களுக்காக சன் ஃபார்மாவை சொல்றேன். ஒரு லார்ஜ் கேப் சைடு போயிடுறது சேஃப், அதே வேல்யூவேஷனுக்கு. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஸ்டாக் பாண்ட், இது ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குல்ல சார். ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு நாள் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், எவ்வளவு இயர்ஸ் வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம். பட் பாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கும்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கதாங்க செய்யும். அதாவது நீங்க வந்து 35 அப்படின்ற ஏஜ்ல ஸ்டார்ட் பண்றீங்க. 35ல ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்க பாண்டோட அந்த டைம் பீரியட் அப்படின்றது. ஸோ 45ல உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். 36ல ஒன்று ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது 46ல க்ளோஸ் ஆகும். அது மாதிரி இயர் பை இயர் ஒன்னா க்ளோஸ் ஆகிட்டே இருக்குங்க. க்ளோஸ் ஆகுறப்ப நீங்க ஃபர்தரா கொஞ்சம் அமௌண்ட்டை உள்ள போட்டு இன்னொரு பாண்டை கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அட் த ஏஜ் ஆஃப் 50-55ல உங்களுக்கு பல்க் அமௌண்ட் கிடைக்காது. அதனால 35லயே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 55ல 35ல ஸ்டார்ட் பண்ணது, 45ல ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பல்கா 55ல அமௌண்ட் வந்து வெளில வந்துடும். தென் இன் அடிஷன் டு தட் நீங்க கொஞ்சம் கேபிட்டல் போட்டு பாண்ட் இன்னும் நல்லா கன்சிடர் பண்ணலாம். அப்படிதாங்க நம்ம பாண்ட் அக்யூமுலேட் பண்ண முடியும். ஈக்விட்டி கூட நம்ம நல்ல பிரைஸ்ல நல்ல வேல்யூவேஷன்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடலாங்க. ஆனா பாண்ட் கன்சிடர் பண்றது அப்படின்றது அது ஒரு ஆர்ட் தான், ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதாவது நம்மளுக்கு பிரைஸும் வந்து கம்மியா வேணும், தென் நல்ல நிறுவனமாகவும் இருக்கணும், நல்ல ரேட்டிங்காகவும் இருக்கணுங்க. ஸோ அது வந்து 35ல ஸ்டார்ட் பண்ணி 60 வரைக்கும் தொடர்ந்து கன்சிடர் பண்றது அப்படின்றது பொறுமையா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அடுத்து ரெடிங்டன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நான் ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்றதுங்க, இதுல வந்து நம்மளுக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. இந்த பிசினஸ்ல ஹார்ட்வேர்ஸ் வாங்கி விற்கிற குரூப் ட்ரேடிங் கம்பெனி, தென் டெக் சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ். ஸோ ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னாலே அவங்களுக்கு கடன் இருக்குங்க. 0.3 டைம்ஸ் வந்து டெட் டு ஈக்விட்டி, 12 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். பட் ஸ்மால் கேப் மிட் கேப்ல இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து பயங்கரமா கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ இதை நான் கன்சிடர் பண்றது இல்லை. கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வருங்க. 12 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டியை பத்தி கவலைப்படாம கன்சிடர் பண்ணலாம். எப்போ அப்படின்னா அவங்க பண்ற பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் கன்சிடர் பண்ணணும். அடுத்து ஜிஆர்எஸ்சி அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அது வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க, ஓவர் வேல்யூட் சைஸ் தான் இருக்கு. அடுத்து நாவா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. மெட்டல்ஸ், மைனிங்ஸ் அண்ட் பவர் செக்டர் மாதிரி தெரியுது. ஸோ பெட்டர் ஹிண்டால்கோ சைடு போயிடுறது நல்லதுங்க. ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்கு. உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நால்கோ அந்த மாதிரி போயிடுறது நல்லதுங்க. இல்லாட்டி டாடா பவர் சைடு போயிடுறது நல்லது. அடுத்து பிரதீப் பாஸ்பேட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம எதையுமே பாக்குறது இல்லைங்க. கெமிக்கல்ஸ் அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸை மட்டும்தான் பாக்குறோம்.
அதுவும் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா பிரைஸ் டு புக் ஆல்மோஸ்ட் ஒன்னுக்கு ரொம்ப நீராக இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோங்க. பிரதீப் பாஸ்பேட்ஸை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. 1.07 பக்கமாக இருக்குது. 22 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். இவ்வளோ டெட் இருக்க கம்பெனி, அந்த கம்பெனிக்கு யார் ப்ரொமோட்டர் அப்படின்னு நம்மளுக்கு சரியா தெரியாது, அவங்களுக்கு நல்ல பேக்கப் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ டெட் வந்து நான் ரிஸ்க்காக தான் பார்க்குறேன். அடுத்து விம்டா லேப்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க. 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. இதை விட சீப்பான வேல்யூவேஷன் நிறையா இருக்குது. டாக்டர் ரெட்டி, நாட்கோ, ஜைடஸ், கடனும் கிடையாது. சரி, இதுவே உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா சிப்லா இருக்குங்க, 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். இல்லை சன்ஃபார்மா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இதை விட கம்மி, 36 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். இதெல்லாம் விட்டுட்டு விம்டா லேப்ஸ்க்கு ஏன் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அடுத்து ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கேட்டிருக்காங்க. எனக்கு அது ஓவர் வேல்யூடாக தாங்க தெரியுது. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெரும்பாலும் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அடுத்து நாராயணா ஹெரிடாலியா அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க. 46 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து டிவிஎஸ் சப்ளை செயின் பற்றி கேட்டிருக்காங்க. அதுவும் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. 112 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். டிவிஎஸ் குரூப் தான், ஆனாலும் இவ்வளோ வேல்யூஷன் கொடுக்க முடியாது. 112 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்து டிவிஎஸ் சப்ளை செயினை கன்சிடர் பண்ணுறதுக்கு 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் டிவிஎஸ் மோட்டர் கம்பெனியை கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாங்க. அடுத்து என்பிசிசி பற்றி கேட்குறாங்க. ஓகேங்க, நல்ல நிறுவனம் தான். நல்ல Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ராஜஸ்தான்ல ஒரு மல்டி யூஸ் ப்ராஜெக்ட் ஒன்று டெவலப் பண்றதுக்கு ஆர்டர் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு 91 ஏக்கர்ஸ்ல. அதுக்கு ஒரு 3700 crores கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்க அதை தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பிரியர்கள் வந்து லார்ஜ் கேப், அதாவது L&T அந்த மாதிரி நிறுவனங்களுக்கும் போகலாங்க. அதுவும் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். வேற ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.